ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்மளுக்கு தும்மல் எப்போ வரும்? சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் வரும், சளி பிடிச்சா வரும், இல்லை டஸ்ட் அலர்ஜினா வரும். என் ஒய்ஃப்லாம் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா, எந்திரிச்சுனே தும்மல் வரும், ப்ரஷ் பண்ணிட்டு வந்தால் தும்மல் வரும், தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தும்மல் வரும், ஃப்ரிட்ஜை திறந்தா தும்மல் வரும். ஸோ இப்படியே நாங்களும் ஒரு 3 வருஷமாக ஒன்றும் இல்லை நோட்டிட்டோம். ஸோ இப்போ இதுதான் ரைட் டைம், நம்ம ஒரு ENT டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் கணபதியில் இருக்கிற கோவை ENTக்கு வந்திருந்தோம். டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நோஸில் பிளாக் இருக்குது ஒரு சைடில் மட்டும். அது இல்லாமல் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும், 2 பிளட் டெஸ்ட்டு, ஒரு எண்டோஸ்கோப்பி, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். இது இல்லாமல் ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு டாக்டர் இப்போ அவைலபிளாக இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, வந்து நீங்கள் எடுத்துருங்க, என்டையராக பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க தான் டெஸ்ட்டு கொடுக்க போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நானும் ஸ்பைடியும் கொஞ்சம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஸ்பைடிலாம் எப்பேற்பட்டாலும் கரெக்டாக 12:30 மணிக்கு சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். நாங்கள் சீக்கிரம் வந்துடலான்னு போனோம். ஸோ அதனால் லஞ்செல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் ஸ்பைடிக்கு மட்டும் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு சரி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, அங்கே வரும்போதே என்ட்ரன்ஸில் பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமாக வைப் ஆகிட்டாங்க. ஒரே டான்ஸு தான், கூச்சமே இல்லாமல் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கெலாம் வந்து ஆஃபீஸில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் 24 hours நம்ம அட்மிட் ஆகிருந்தால் தான் கவர் ஆகும். பட் இந்த என்டையர் ட்ரீட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு அவுட் பேஷண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் உடனே ஒய்ஃப் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம், இது அவுட் பேஷண்ட்டும் கவர் ஆகிற மாதிரின்னு சொல்லி நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு அவுட் பேஷண்ட் இன்சூரன்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஏதாவது பாலிசி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள்.